ஹாஸ்பிட்டல்ல பிளே ஏரியா மாதிரி அலப்பற பண்றீங்களாடா டே, எப்படி இங்க வந்தேன்னு சொல்றேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டே 60 ஆஃப் டே இன் மை லைஃப். நேற்று நைட்டு மாறாக்க கோல்டு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. மார்னிங் டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு கன்ஜெஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, கண்டினியூஸா நெபுலைசேஷன் பண்ணணும், அட்மிட் ஆனீங்கன்னா பெட்டர் அப்படின்னாரு. மாறாவும் டல்லாவே இருந்தான், அதனால ஒரு அட்மிஷனை போட்டாச்சு. அவனுக்கு ஆல்ரெடி கோல்டு இருந்துச்சு, அப்புறம் டஸ்ட் அலர்ஜி, தீபாவளியோட ஸ்மோக் எல்லாம் சேர்ந்து உள்ள ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. முக்கியமா அவனுக்கு அந்த ஐவி லைன் போடும்போது தான் அவன் அசால்ட்டா போட்டுக்கிட்டான். பட் வலி எங்களுக்கு தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வீடியோ போட வேணாம், எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணேன். பட் மாறாவே வந்து பா டே இன் மை லைஃப் எடுக்கலையா பாப்பா, எடுப்பா அப்படின்னா சரி முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம் போடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்பதான் வந்தாரு நம்ம விநாயக், அன்பு ப்ரோ. தம்பி கொண்டு வந்து அண்ணன் துடிச்சு போயிட்டான். பிக் பாய் மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்டோன் பேப்பர்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. மாறாக்கு கொஞ்சம் எனர்ஜி ரீகெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துல எதுக்கு வந்தோன்றதே மறந்து எல்லாரும் ஆதவன் படத்தை ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மாறாவோட ஃபன் மீட்டர் ஏறிட்டே போகுது. தனியா இருந்திருந்தா கூட மாறா சைலண்டா படுத்துட்டு தான் இருந்திருப்பான். பட் அன்பு இருந்ததுனால கொஞ்சம் பீஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டான். இவனோட மூடு எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, கையில இருக்கிறத கைட்டி விடுங்க போனா போய் அன்பு கூட கபடி விளையாட போறேன்றான். ஈவினிங்கா வெளியே வந்து கொஞ்சமா ஏறு விளையாட பொம்மை காரு வாங்கிட்டு ரூமுக்கு வந்து பறக்க விடுறானுங்க. மாறா லோ ஆயிட்டாலே நாங்க டொயிங்கின் ஆயிடுவோம். பட் அவன் நல்ல ஜாலி மூடு போயிட்டான். பிசிக்கலாவும் உடம்பு நல்லா ரெக்கவர் ஆனா நல்லா இருக்கும். இன்னைக்காச்சு நைட்டு கொஞ்சம் தூங்கினா நல்லா ஆயிடும் நினைக்கிறோம். நேத்து சொன்னதுதான் இன்னைக்கும். நாளைக்கு முடிஞ்சா வீடியோ எடுத்து போடுறேன். ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.